எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 2 நாள் நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸை வச்சு 3வது நாளுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட் வந்து இது. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது வந்து கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 டேஸினுடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. கடந்த 2 நாளுமே நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்சு போண்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் ஆகிட்டுருக்கு, சைட்வேஸ் மூமெண்ட்டில். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லெவல்ஸ்க்கு மேலே நல்லா ஹை போயிருக்கு. 25,120 வரைக்கும் மேலே போயிருக்கு. நல்ல வந்து ஒரு லோவிலேருந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 4% வந்து மார்க்கெட் ஏறினதுனால இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. இதனால் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு போயிட்டுருக்கு. இப்போ மண்டே வாரத்தினுடைய முதல் நாளான மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 74 புள்ளிகள் வந்து சரிந்து 24,935 வந்து முடிவடைஞ்சிருக்கு. அதாவது 25,000க்கு கீழே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த 25,000 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மாதத்திற்கு பிறகு இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லெவல்ஸில் இருந்து அடுத்தது மூமெண்ட்ஸ் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த நம்ம க்ரீன் லைன் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் 24,880 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த லெவலுக்கு உடச்சி மார்க்கெட் கீழே இருக்குது, சஸ்டைனாக இருக்குது, திரும்ப மேலே போகலை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லாங் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது 24,800 ரேஞ்ச் வரைக்கும் வரும். இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். அதையும் உடைச்சிது அப்படின்னா 24,740 வந்து ஒரு லெவல், இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், இங்கே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் கீழே டவுன் சைடு வர்றதுக்கான லெவல்ஸ். இப்போ மேலே அப் சைடு போகுது அப்படி இந்த லெவல்ஸை உடைச்சி மேலே சஸ்டைனாக நிற்கும் 25,080. இந்த லெவல்ஸை உடைச்சி மேலே சஸ்டைனாக நிற்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னா 25,120 வந்து ஒரு லெவலு. அடுத்தது 25,200 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லெவல். மோஸ்ட்லி எல்லோரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த லெவல்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். 25,200 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறோம். பட் இந்த லெவல்ஸை உடச்சி மேலே சஸ்டெயினாக நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் வந்து வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸையும் உடைக்க காமிக்கிற மாதிரி உடச்சி காமிச்சு திரும்ப இங்கேருந்து ரீபவுண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ரீபவுண்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். இதை மேலே பிரேக் பண்ணி காட்டுற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. எப்படி வேணாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே சைட்வேஸ் மூமெண்ட்ஸ்லாம் எடுத்து தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் வந்து கொடுத்துருக்கு. அது மாதிரி திரும்ப இந்த லெவல்ஸில் வந்து திரும்ப சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு புல்லிஷோ ஆர் பீரஷோ மாறுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய இந்த கண்டினியூ வாரத்துக்கான வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான வந்து ஒரு லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த லெவல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.